சாமானியன் குரல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கம். இந்த காணொளி மூலமாக இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த 3 ஆண்டு ஆட்சி, அதன் மூலமாக மக்கள் அடைந்திருக்கும் இன்னல்கள், இவைகளை பற்றி தற்போதைய இந்த தேர்தல் கள நிலவரம் என்ன, இந்த தேர்தல் களத்தில் திமுகவின் நிலைப்பாடு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றி இங்கே லேசா அலசக இருக்கிறோம். முதலில் இந்தியா முழுவதும் மோடி தான் அடுத்த பிரதமர் என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் தெரியும், எல்லோருடைய மனதிலும் அது ஆணித்தரமாக எழுதப்பட்டு விட்டது. இந்தியாவில் உள்ள எல்லா பத்திரிகைகளும் எல்லா டிவி சேனல்களிலும் அதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். கண்ணு கட்டிய தூரம் எதிரியே இல்லை, மோடி தான் என்பது. இப்போ எண்ணிக்கை தான் எத்தனை என்பது கேள்விக்குறி. இந்த கண்டிஷனில் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் முதல்ல நான் தென்சென்னை தொகுதியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். பிரதான போட்டியாளர்களாக நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிய ஜனதா கட்சி, அவரை எதிர்த்து திமுகவிலிருந்து சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் இருவரும் இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக இல்லை, போகிற இடத்துல எல்லாம் விரட்டு தான். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அவங்க வாகனத்தில் போகின்ற இடங்களில் எல்லாம் மிக கடுமையான எதிர்ப்பை மக்கள் தெரியப்படுத்துகிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நாங்கள்லாம் 3-4 நாட்கள் பால் கிடைக்காம, ஒரு பிஸ்கட் கிடைக்காம, ஈவன் எங்கள் உடல் உபாதைகளை தீர்த்து கொள்வதற்கு கூட முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டோமே, எங்கே போயிருந்தீங்க நீங்கள், இப்போ எதுக்காக வர்றீங்க அப்படின்னு அந்த அம்மா துண்டை காணோம் துணியை காணோம் ஒழிச்சு ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு. தமிழிசை நீங்கள் அவங்க டிவி பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், மைக்கு முன்னுக்க அவங்க ஹாயாக இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷம். இப்போவே வெற்றி பெற்ற மாதிரி அவங்களுக்கு அதுக்கு காரணம் திமுகவின் அட்டூழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள். அடுத்தது வேலூர் தொகுதி, துரைமுருகனுடைய அமைச்சர் துரைமுருகனுடைய மகன், அவரும் சிட்டிங் எம்பி கதிர் ஆனந்த், நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. பெண்கள் எல்லாம் முகம் ரொம்ப பளபளன்னு இருக்கு, ஃபேர் அண்ட் லவ்லி பூசுனீங்களோ, 1000 ரூபா வந்துட்டோ. அப்போ பொன்முடி ஓசி பஸ் தானே, எஸ்சி தானே, அந்த கேள்வி கேட்கறதுலே ஒரு அழுத்தமும் ஒரு இளக்காரம், ஒரு விதமான நக்கல், இது எல்லாம் கலந்து அப்போ பொன்முடி கேட்டார், இப்போ கதிரானந்த் கேட்குறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்து மாநில தலைவராக பதவி ஏற்ற பிறகு நடந்து வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் செயல்களும் முழுக்க 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 பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவும் திமுகவுக்கு முடிவு எழுதப்படுவதற்காகவும் நடப்பதை பார்த்து வருகலாம். நிறைய என்னால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இப்போ இந்த தேர்தலையும் திமுகவுக்கு முடிவுரை எழுதுவதற்காக இது போன்ற சம்பவங்கள், சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடைபெறும். மழை வெள்ளத்தில் ஒருவேளை தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அந்த பக்கம் தலை காட்டியிருந்தால் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களுக்கு மழை பெய்து தண்ணியில் இருந்தோம், தமிழச்சி அக்கா வந்தாங்க, பார்த்தாங்க, எம்பி வந்து எங்களுக்கு எல்லாம் செய்து தந்தாங்க, பால் தந்தாங்க, பிஸ்கட் தந்தாங்க, அவங்க தலைமையில் எல்லா உதவிகளும் எங்களுக்கு கிடச்சி, அவங்க போகாமல் இருந்த அந்த ஒரு செயல்பாடு தான் வெற்றி பெற்ற தொகுதியில் அந்த இன்னல்களுக்கு மக்கள் சதா மக்கள் கூடவே ஒரு எம்பி இருக்க முடியாது தான். ஆனால் காலம் சூழ்நிலை எல்லாம் கொண்டு அவர்களை அது போன்று சேர்த்து விடும்.
அப்படி விட்டதன் விளைவு தென் சென்னை தொகுதியில் இப்போதே முடிவாகிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியும் தமிழிசை சவுந்தரராஜனின் வெற்றியும் இப்போதே முடிவாகிவிட்டது. அதுபோன்றுதான் வேலூர் தொகுதியிலும் ஏசி சண்முகம் அவர்களின் வெற்றியும் இப்போதே நிர்பமாகிவிட்டது. அந்த ஒரு செயல் போதும், காட்டு தீ போல் பரவும் அந்த நக்கல் பேச்சு, கதிரானந்தின் அந்த நக்கல் பேச்சு காட்டு தீ போல் பரவி தொகுதி முழுவதும், ஓ எங்களை இப்படியா பேசுறா நீ, பெண்களுடைய சீற்றம் தேர்தலில் தெரியும், வாக்கு போடும்போது காட்டுவார்கள். பெண்கள் தான் சக்தியின் வடிவங்கள். தெரியாத முட்டாள்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கோயம்புத்தூரில் போட்டியிடுகிறார். அவரிடமிருந்து உருவாகின்ற அந்த பாசிட்டிவ் அலையும் அந்த ரேடியேஷனும், சக்தியின் ரேடியேஷனும் தொகுதி முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் பரவி பாரதிய ஜனதா கட்சியின் பெரும்பாலான வேட்பாளர்கள், அதன் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். வாழ்க வளமுடன். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன செய்திருக்காங்க, நல்ல காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தொகுத்திருப்பேன். பல்வேறு திட்டங்கள் இதை வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அனலைஸ் பண்ணியிருப்போம். 368 பக்கங்கள், 350 ரூபா. தபால் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு 50 ரூபா, அது கொரியர் செலவு. மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபா கொரியர் செலவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த புக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு, அதாவது 9092345641, இந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்புக்கு எந்த இதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். எத்தனை புக்குங்கிறத நீங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த புக்கை நான் அனுப்பிடுவேன். இதற்கான அந்த பணத்தை நீங்கள் ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ பண்ணலாம். இந்த புக்கில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு முன்னுரை மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரை வெளியே சொல்லியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு 11வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படிங்கிறது டைட்டிலாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படின்ட்டு. லூர்தம்மாள் சைமன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க காமராஜருடைய 2வது முதலமைச்சராக 2 தடவை இருந்தாங்க. 2வது தடவை இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர், ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீனவர்களுக்கு பல்வேறு தனித்துறையை கொண்டு வந்துட்டார். தனித்துறையை கொண்டு வந்து அந்த துறைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் அவருக்கு கட்டுப்பாட்டில் தான் அந்த துறையே இருக்குது. பல்வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பட்டியலிட்டு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன். இதை பேர் ஏகப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கேன். அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க. மோடிக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டவங்க கொடுங்க. இது வரைக்கும் வாங்கி படித்தவங்க ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படும். 10 பேர் பாஜகவுக்கு வெளியே உள்ளவங்க, இல்லை பாஜகவில் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா குறிப்பெடுத்து பேசுகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவசியம் செய்யுங்க. இது தேர்தலுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த சேவையில் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு 5 புக்கோ 4 புக்கோ 10 புக்கோ 60 புக்கோ 20 புக்கோ எவ்வளோ வேணாலும், இல்லை நீங்களே அடித்து கொடுக்கறனாலும் தாராளமாக கொடுங்க. என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க. நீங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு 1000 காப்பி போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக, உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா கண்டிப்பாக இதை செய்யணும். தேர்தல் மைண்டில் வச்சு கண்டிப்பாக இதை செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள்.